வணக்கம். வாழ்வியல் ஜோதிடர் நானுங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். ஆத்திச்சூடி வரிசையில ஓதுவது ஒளியல். ஓதுவது அப்படின்னாக்கா நம்ம கற்றல், கல்வி கற்றல் அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது அல்லது ஒரு கல்லூரியில் படிக்கிறது, ஒரு பிஹெச்டி வாங்கிட்டோம் அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிற்க கூடாது. கற்றுக்கிட்டே வரணும். நமக்கு தெரியாத கலைகள், தெரியாத விஷயங்கள் உலகத்தில் அதிகமா இருக்கக்கூடியது. ஔவையாரே நம்மளுக்கு கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம கற்றது ஒரு அணுவிலும் சிறியது, நம்மளுக்கு தெரியாததுதான் இந்த பேரண்டத்தை விட பெரிதாக அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு என்ன போக்கோடு நம்ம செயல்படணும். கண்டிப்பாக ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நம்ம ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டோம் போதுன்னு நிறுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஐடி ஃபீல்ட்ல இருந்து படிக்காம மேலும் மேலும் அடுத்து அப்டேட் ஆகாம இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு வேலையை விட்டு தூக்கக்குள்ள அவங்க அதுல அந்த லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கிறத பார்க்கலாம். அதனால கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டே இருக்கணும். படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த காலத்துலயாட்டம் எல்லாம் நினைச்சுக்கிறது என்னன்னாக்கா ஒரு செல்வாக்கு வேணும், வசதிகள் வேணும்னு. எந்த செல்வாக்கும் வசதியும் நம்மளுக்கு தேவையில்லை. அது இல்லாமையே நம்ம படிக்கலாம். அந்த காலத்துல மின்சார வசதி இல்ல, தெரு விளக்கில் படிச்சவங்க இருக்கிறாங்க, ஒரு சிம்னி விளக்கில் படிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்துக்கு குழந்தைங்க கரண்ட் இல்லைனாக்கா ஹோம்ஒர்க் செய்யலாம் அப்படின்னு சாக்கு சொல்லக்கூடிய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேலை கிடைச்சிருச்சு, படிச்சுட்டாங்க போதும் அப்படின்னு நிறுத்தக்கூடிய மனப்பாங்கு இருக்குது. இது மாறணும். அதுதான் 1ஆம் கிளாஸ்ல அரிசி வடியிலே சொல்லியாச்சு. ஓதுவது ஒளியல். படிக்கிறத கண்டிப்பாக நம்ம நிறுத்தக்கூடாது. எல்லா வயசுலையும் படிச்சுக்கிட்டே போகணும். படிக்கிறதுக்கு நிறைய இருக்கக்கூடியது. நம்ம எதை தேடுறோமோ அதை நம்மளை அடையும். ஆனால் நம்ம கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிற ஒரு பழக்கம் வந்துருச்சுனாக்கா நல்ல நூல்கள் எல்லாம் நம்ம கையில தவழும். இதை மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பெரியவங்களும் சரி படிக்கிற வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பக்கம்னாச்சு படிங்க. நன்றி.